ஜனனி எல்லாம் சரியாயிடும் ஜனனி. இந்த வயசுல ஹெல்த் பாதிக்கிறதுலாம் சகஜம் தானே. நான் சொல்றது அவங்க நல்லதா இருந்தாங்க. இதுக்கு காரணம் உங்க அண்ணன் குணசேகரன் திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாரு. ஜனனி நான் சொல்றது விட மாட்டேன். அந்த ஆளு இதுக்கு மேல விட முடியாது. இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் ஆடுற ஆட்டத்தை இதோட முடிச்சிடணும். அப்பதான் வரணும். அப்பதான் எழுந்து வரணும். வந்தாகணும். வரணும் வரணும். ஜனனி விட கொஞ்சம் மாட்டேன் சக்தி, விட மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத ஜனனி, கொஞ்சம் பொறுமையா இரு ஜனனி. அப்பதா சக்தி இல்ல சக்தி, அப்பதான் வரணும். ஒன்னும் ஆகாத ஜனனி. வந்தே ஆகணும். அப்பதான் வந்தே ஆகணும். அப்பதான் வரணும். அப்பதான் வரணும். அப்பதான் வந்தே ஆகணும். அப்பதான் வரணும். அப்பதான் வரணும். அப்பதான் வரணும். அவங்க எந்திரிச்சு வருவாங்க. அவங்க வருவாங்க. அவங்க வருவாங்க. வருவாங்க. ஜனனி, இல்ல சக்தி, அப்பதான் வருவாங்க. அப்பதான் வருவாங்க. ஆகாத ஜனனி. இல்ல வருவாங்க. அவங்க வருவாங்க. வருவாங்க. அப்பதான் வருவாங்க. அப்பதான் வருவாங்க. வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. அப்பதான் வருவாங்க. நீ உதாரணமா காட்டின பெண்கள் மாதிரி சாதிச்சு காட்டுறதா உண்மையான சாதனைன்னு நான் நினைக்கிறேன். I saw a real leader in you. A real leader takes people where they ought to be. இந்த உலகத்துல யார் வந்து தடுத்தாலும் உனக்கு நியாயம்னு பட்டதை நீ செஞ்சா நிச்சயம் உனக்கு தான் வெற்றி. நீ உன் லட்சியத்தை நோக்கி ஓடுற ஆறா இருக்கணும். அழுது ஒப்பாரி வைக்கிறதால யாரையும் மரணம் விட்டு வைக்காது. எல்லாரும் ஒரு நாள் குட் பை சொல்லிட்டு போகத்தான் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை இங்க விதைச்சிட்டு போகணும். நான் விதைச்சிட்டேன். அது மரமா வேரூனி வளரத பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்பதான் வருவாங்க. அப்பதான் வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. நான் வர வைப்பேன். கண்டிப்பா வருவாங்க. வருவாங்க. அவங்க வருவாங்க. 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 கண்டிப்பா வருவாங்க. அவங்க வருவாங்க. வருவாங்க. ஜனனி வருவாங்க. வருவாங்க. ஜனனி கண்டிப்பா அவங்க வருவாங்க. வருவாங்க. அக்கா, அம்மா என்னக்கா இன்னும் காணோம்? வருவாங்க தாரா. அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. வருவாங்க, வெயிட் பண்ண. எவ்வளவு நேரம் தான் நானும் வெயிட் பண்றது? இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணுங்க. அண்ணா, அம்மாவுக்கு கால் பண்ணுங்க. எப்போ வருவாங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. கொஞ்ச நேரம் இரு தாரா, அம்மா வந்துட்டு இருக்காங்க. சரியா? அக்கா வந்துட்டாங்களா? பார்த்து பார்த்துமா, மெதுவாருங்க. கீழே பார்த்து வா. என்ன அப்பதா, ஃபங்க்ஷன் நல்லபடியா போச்சா? நல்ல போச்சு. என்ன அத்தை, ஹாப்பி தானே? வாங்க. ஏய், கங்க்ராட்ஸ். போடா போடா. வர்ற வீட வழிமறிச்சு பேசுவியா? வாடா வீட்டுக்குள்ள வாடா. என்ன ரெண்டு பேரும் அப்படி நிக்கிறியே ஜோடியா? வாங்க உள்ள வாங்க. அம்மா வரலையா? அம்மாவா? உங்க அம்மா வருவா. என்ன உங்க அம்மா கொண்டு போய் வித்துட்டோமா? வந்தோடனே உங்க அம்மா தான் கேட்பேன். வருவா வருவா, உங்க அம்மா வருவா. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. போய் வெற்றிகரமா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆத்தா மீனாட்சி, எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ட. 40 நம்மதேன்னு அந்த 40% நல்லபடியாக திருப்பி எனக்கே வாங்கி கொடுத்துட்ட. உன்னைய கும்பிட்டு போனது வீண் போகலதாயே.
ஈஸ்வரி தண்ணி விடுமா குடிக்க. ஈஸ்வரி ஈஸ்வரி எங்கம்மா உங்க பெரியம்மா? இன்னும் அவங்க வரல பெரியப்பா. வரலையா? ஏன் வரல? எப்பா மண்டபத்தில் வச்சு உங்க அப்பத்தா கையெழுத்து போட்டு போச்சுல்ல, ஆமா. பிறவு எங்கே போச்சுன்னே தெரியல. அதான் பார்த்து கூட்டிட்டு வர சொன்னேன். அப்படியா? எங்கே போயிருக்கோம்? நமக்கு அல்வா கொடுக்கலாம்னு பார்த்துச்சு. அமைக்கி உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிட்டோம்ல, அதனால மனசு நொந்து போயிருக்கோம். அங்கே தான்மா மண்டபத்துக்கு பின்னாடி எங்கேயாவது தெரியும். வேறு எங்கே போயிருக்க போகுது? எங்கேயும் போக முடியாது. எப்பா சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதே. நீ அங்க வச்சு சொத்தை எழுதி கொடுக்க சொன்னது தப்புப்பா. என்ன தப்பு? என்னம்மா பேசிகிட்டு இருக்க? என்ன உன் மாமியால் பேசுகிறேன்னு வருத்தப்படுறியாங்க? ரொம்ப தான் மாமியா பாசம். மண்டபத்தில் வச்சு நம்மளை என்னென்ன பாடுபடுத்துச்சு. அதை கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்து உட்கார வச்சு கையெழுத்து வாங்குறதுக்குள்ள என்ன கஷ்டப்பட்ட நீ? நீ வாட்டில் பேசிகிட்டு இருக்க. நம்மளை ஏமாற்றிட்டு காரியம் சாதிச்சுக்கலாம்னு பார்த்துச்சு. அது நடக்கலை. அதனால் மனசு ஒடிஞ்சு போய் எங்கேயாவது உட்காந்துருக்கோம். வேற என்ன? ஏம்மா, இந்த சொத்து சும்மா வந்துடலாமா? நான் மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சு சம்பாரிச்ச சொத்து திடீர்னு மானத்துலேருந்து பொத்துன்னு விழுந்துருச்சா? ஏன் அதில் கூட நியாயத்தை யாருமே பேச மாட்டேங்கிறிய? அண்ணே, எல்லாரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து அப்பத்தாக்கு நெருக்கடி கொடுத்துட்டோன்னு எனக்கு தோணுதுண்ணே. என்னப்பா நெருக்கடி கொடுத்துட்டோம்? நீ என்ன ஞானா இவங்களோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க? ஞானா 5 காசா ஓடி ஓடி சம்பாரிச்ச சொத்து ஞானா, சும்மா கிடையாது. இப்போ நம்ம கிடிக்கி இப்படி போட்டு இறுக்கி உட்கார வச்சு கையெழுத்து வாங்கலன்னு வையேன், இதை கொண்டு போய் வேற வேண்டியா சிக்க வச்சிரும். சிக்க வச்சு நம்மளை பெரிய பிரச்சனைகளை மாட்டி விட்டுரும். அப்புறம் ஐயா நாள் வராது, ஆத்தா நாள் வராது. இப்ப எங்கே போச்சுன்னே தெரியலையப்பா. அடாடாடாடாடா, என்னம்மா அதையே புலம்பிகிட்டே இருக்க? எங்கே போயிருக்கான்? அங்கே தான் என்கிட்ட தெரியும். அதுக்கெல்லாம் வேற போக்கடமே கிடையாதுமா. இனிமேல் இங்கே தான்மா வந்தாங்கண்ணா. ஏன் சும்மா அதையே நினச்சிட்டு இருக்க? ரொம்ப ஓவர் பாசம் தான் உன் மாமியா மேலே உனக்கு. வரும் வரும் வரும். அதையே நினச்சிட்டு இருக்காம போய் நிம்மதியாக படுத்து உறங்கு. போ போ. காலையிலேருந்து நிறைய வேலை உனக்கு, நிறைய அழுதுட்ட வர. போ போய் படுத்து உறங்கு. ஏ ஆதிர, உங்க அண்ணி யாருக்காச்சும் போன் போட்டு கேளுமா. ஆம் சரிம்மா. என்னத்தை போன் பண்ண? அதெல்லாம் போனலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன சின்ன பிள்ளையா காணாம போயிடுச்சு? திருவிழாவில் காணாம போன சின்ன பிள்ளை தர மாதிரி தேடிட்டு இருக்கேன் ஆளாளுக்கு. இந்த வீட்டில் சின்ன பிள்ளையிலே காணாம போகாது. அப்போ தான் எங்கே போயிட போகுது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போனுங்கலாம் பண்ண வேண்டாம். ஏம்மா நீ போய் படுமா, போமா. ஏ ஆதிர, உங்கள் அம்மா கூட போய் படுக்க வை. நீ ஃபோன் பண்ணி போய் படுத்து நல்லா உறங்கு. போனெல்லாம் பண்ண வேண்டாம். அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. திருப்பி திருப்பி கேட்பியா? சொல்கிறத கேளு. போய் கூட்டு போய் படுக்க வையே. காலையிலேருந்து அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. போ போய் படுத்து நல்லா உறங்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு. அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல. ஆமா. ஏன்டா அங்கேயே நின்றுட்டு இருக்க? மண்டே எங்கே ஊண்டி வெட்டி வந்த? முடி வெட்டிருக்கான் பாரு, ஆளும் மூஞ்சியும். என்ன ஐஸ்வர்யா தாரா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா? இல்லை பட்னியாக தான் நின்றுட்டு இருக்கீங்களா? இல்லைப்பா, ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களா? சரி 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 சரி. அந்த பாலிதீன் பையில சுற்றி கொண்டு வந்து கொடுப்பாங்களே அந்த சாப்பாடை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு சாக்கு உங்களுக்கும் உங்கள் ஆத்தாமார்களுக்கும். நல்லா அதை தின்னு பழகிட்டே எல்லாரும். சரி சரி போங்க, போய் படிக்கிற வேலையை பாருங்க. சும்மா இங்கேயே நின்றுட்டு பெரிய என்ன பேசுறான்னு ஆண் வாயை பார்த்துட்டு நிற்காதீங்க. போங்க போங்க. வா தாரா. போடா. இங்கே வர தர்ஷா, அடுத்தோட முடி வெட்ட போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போய் வெட்டணும். புரியுதா? எங்கேயாவது போய் மண்டையை கொடுத்து கரிமிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், கெட்ட கோவம் வந்துடும். போய் படிக்கிற வேலையை பாரு. போ. எல்லா பையிலும் மண்டையை இப்படி தான் வெட்டிட்டு தர்றாங்க. இப்போ இது என்ன முடி வெட்டின்னு தெரியல. அதுக்கு ஏதோ பேர் ஒன்று சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. இப்போ உள்ள ஸ்டைல்ண்ணே. ஆமாம், என்னத்த ஸ்டைலு? மண்டையை போட்டு கரும்புறது ஒரு ஸ்டைலா? பாப்பா. கதிரு, எங்கே போகிற? வாடாங்க.
வாடா, ஏன் வீட்டை அளந்துட்டு இருக்க? என்ன இன்னும் இறங்கலையா உனக்கு? ஏய், என்னாச்சு? அதான் கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னீங்கல்ல, போட்டு கொடுத்துட்டேன்ல. பிறகு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அப்படியே இருந்துட்டு போறேன். எப்பா நீ வேற எப்படி இருக்க வேண்டாம்ப்பா, இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருப்பா. போதும். ரொம்ப நன்றிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு. கோடி புண்ணியம் உனக்கு. போதுமா? சரி வா, வெளியே ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடலாம். போமா. என்ன வேலை? ஏய், என்ன வேலைன்னு சொன்னதா வரியா? வாடா, போங்கண்ணே. போயிட்டு வந்துடலாம். ஏய் ஏய் ஏய், கூப்பிட்டு இருக்கல, வாடா வாடாங்கிறல்ல, பக்கத்தில் வாடா. ஒரு வேலை இருக்கு, கூட வா, போயிட்டு வந்துடலாம்னு சொல்றேன்ல. எல்லாத்தையும் விளக்கமா இங்கேயே சொல்லணுமா உனக்கு? வா, போய் முடிச்சுட்டு வந்துடலாம். வா, இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வேண்டாம், நானும் அவனை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை இருக்குப்பா, நானும் அவனு போயிட்டு வந்துடுறேன். நீ இரு பாப்பா. நீ ஏன்டா இப்படி இருக்க? போடா. ஆளு தான் வளர்ந்துருக்க, அண்ணன் பேச்ச கேட்கறதே இல்லை. வண்டியில் போயிரு. யோ வக்கீலு, அந்த குணசேகரனை சும்மா விடக்கூடாதியா? ஏம்மா அந்த ஆள் உரண்டே இழுக்கிற? என்னையா பைத்தியம் மாதிரி கேட்குற? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அதனால எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்கான். அங்க இந்நேரம் நிச்சயமே முடிஞ்சிருக்கும்ல. முடிஞ்சலையோ எனக்கு என்னையா தெரியும்? வக்கீல்லாம் பெரிய பெரிய வீடுகள்ல என்ன செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும்யா. அட போப்பா, நீ ஒண்ணு சின்ன விட்டு கேச எனக்கு வருது, பெரியவோட பத்தி எனக்கு என்ன தெரியும்? போப்பா. யோ என்ன லந்தா? அது சரி, உன்னை யார் முதல்ல இங்க அனுப்பி வச்சது? இப்பதான் கேட்கணும்னு தோணுதா உனக்கு? ஒரு முக்கியமான ஆளுதாம்மா அனுப்பி வச்சாரு. யாரு அந்த முக்கியமான ஆளு? குணசேகர மாமாவா? உனக்கு குணசேகரம் பைத்தியம் பிடிச்சி அலையிறடா நீயே. அவரோட பெரிய ஆளு. யோ, வேற யாரையா உன்னை அனுப்பிச்சது? அதோட பெரிய ஆளு நீ பார்த்த ஆளுதாம்மா, நீ பாரு, உனக்கே தெரியும். எம்பட்டு தூரம் வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்க? அட வாம்மா வா, கூப்பிடுற இடத்துக்கு வாய. என்ன பெரிய விஷயமா இது? ஹலோ சார். கரிகாலா, ஹாய் ஜான்சி, நல்லா இருக்கீங்களா? கரிகாலா, ஹாய் ஜான்சி, நல்லா இருக்கீங்களா? எப்பா, ஏமா, அப்பாமா, எப்படிப்பா இருக்க? மலேசியா மகாராஜா, நீ எப்பப்பா வந்த? எப்பா, நீ இல்லாம அந்த குணசேகரன் எங்களை ஏமாத்திட்டான்பா. நீ இருக்கிறப்ப அவன் மகளை எனக்கு கொடுக்குறான்னா, அப்புறம் அவன் தங்கச்சியை கட்டித்தாரான்னு எங்களை நடக்க விட்டு கடைசியில அந்த எஸ்கேர் வீட்டுல சம்மந்தம் பண்ணிட்டான்பா. எப்பா, நிச்சயத்தையே முடிச்சிட்டான்பா. தெரியும்டா, எல்லாம் தெரியும்டா. தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஏறா, முதல்ல கார்ல ஏறி எங்கிட்டு வருது? ஊர்ல இருக்கிற வெறும்பையெல்லாம் நான் உனக்கு தான் நான் பொண்டாட்டி, இவனை எவனுக்கு பெத்தன்னு துப்பு கட்டுத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்காயா? நீ நம்ம கார்ல ஏறுங்கிற? தபரே, எங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க இருந்து நடைய கட்ட முடியாது பாத்துக்க. ஆமாப்பா, நான் உன் மகன் தான். நானு என் முன்னாலேயே அசிங்கமா கேக்குறாங்கப்பா. எப்பா, நான் உன் மகன் தானேப்பா. என்னடா பேசுற? யூ ஆர் மை ஒன்லி சன்ரா. வாயில சொல்ற, உன் செயல்பாடெல்லாம் அப்படி இல்லையேப்பா. தர இருந்தாலும் நம்மளை ஏமாத்தினப்ப அவனை சும்மா விட்டுருக்க கூடாது. என்னை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மொத்துனாங்க. நீ யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம மலேசியாவுக்கு பறந்து போயிட்ட. ஏய் விடுறா, எதுக்கு பழசையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன். முதல்ல வண்டியில இருங்க. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஊரே எங்களை காரி துப்புறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பத்தாது உன் மூத்த பொண்டாட்டி வேற எங்களை பத்தி ஊர் முழுக்க கேவலமா சொல்லிட்டு திரியறா. எம்பிட்டு அசிங்கமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? என்ன அசிங்கம்? உன் தம்பி அப்படியே சீட்டு படத்துல வந்த ஷேரை தூக்கிட்டு ஓடினான்ல, அதுல பங்கு வாங்கினில்ல, அது அசிங்கம் இல்லையாக்கும்? உனக்கு என்ன தெரியும்? அவன் ஏமாத்திட்டு கொண்டு இந்த காசு எனக்கு எப்படி தெரியும்? இந்தா தெரிஞ்சிருந்தா நீ வாங்கியிருக்க மாட்ட. காமெடி பண்றியம்மா. யோ உன் முன்னாடி என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா, நீ அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறியா? இந்த லட்சணத்துல பாத்துக்கிறேன் கேட்டுக்கிறேன்னு பேச்சு வர விளங்காத பைய. யோ வக்கீல, வந்த வேலை முடிஞ்சு போச்சுல்ல, எதுக்கே அனாவசியமா பேசிட்டு இருக்க? கிளம்பியா முதல்ல. எங்க கிளம்ப சொல்றியா? குடுத்தியலா
யோ நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கியா. ஆமா, அப்படியே ஆபீஸுக்கு வந்தாலும் தொங்குயா பூட்டு கேட்டா மலேசியாவுக்கு போயிருக்கேன்பாங்க. அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து அதே பூட்டு தான் தொங்கும், கேட்டா ஆப்பிரிக்கா. கிளம்பியா. இவங்க எப்ப காசு கொடுக்கறது, எப்ப பெல்ட் வாங்கி பேண்ட டைட்டா நல்ல குடும்பம் போயிருனே. இந்தாரு ஒழுங்கா இருங்க உள்ளார தூக்கி வச்சிருவேன். குடும்பம் ஐயாதே, குடும்பமா? இத பாருங்க, முதல்ல கார்ல ஏறுங்க. இனிமேலும் குணசேகரன் நம்மள ஏமாத்த முடியாது. ஏதோ முத தடவை விட்டுவிட்டேன், சேர்த்து வச்சு பிடிக்க போறேன் பாரு. முதல்ல கார்ல ஏறுங்க. ஏறுமா சான்ஸ். ஏறுங்கற. லட்சணத்தை நீ ஏறுமா. அப்பா கூட சேர்ந்து சும்மா விட மாட்டாருமா. பேசிட்டே இருக்காத, உட்காரு சீக்கிரம். அப்பதான் வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. வந்தே ஆகணும். வருவாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? மேடம், இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுமே நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஸோ வி வெயிட்டட் ஃபார் சம் மோர் டைம். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு கிளியராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. டாக்டர், என்ன அது? அவங்களுக்கு செரிப்ரல் ஸ்கீமிக் ஸ்ட்ரோக். புரியல டாக்டர். மூளைக்கு போகிற பிளட் சப்ளை கட் ஆகிருக்கு. அதனால் ஆக்சிஜன் கட் ஆகி மூளைக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. கோமாக்கு போயிட்டாங்க. மூளைக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. கோமாக்கு போயிட்டாங்க. சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து 3 ஹவர்ஸ்ல இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா ஒரு வேளை சான்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கோமாக்கு போய் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. டாக்டர், ரெக்கவர் பண்ண முடியாதா? அது முடிஞ்சால் இவ்வளோ ஹோப்லெஸ்ஸாக பேச மாட்டோம் மேடம். ஜென்ரலாக சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு இப்படி வந்தால் சர்ஜரி பண்ணுவோம். அப்போ கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ். ஆனால் இப்போ இந்த அம்மாவுக்கு ஏஜ் ஃபேக்டர் தான் பெரிய ட்ராபேக். சர்ஜரி பண்ணால் நிச்சயம் தாங்க மாட்டாங்க. அவங்க பிபி வேற ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாடி ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் சர்ஜரி பண்ணவே முடியாது. டாக்டர், முடியாதுன்னா வேற என்ன பண்ணலான்னு சொல்லுங்க டாக்டர். முதல்ல அவங்க பிபி லெவல் நார்மல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் தான் சொல்கிறேன். பார்க்கலாம் மேடம். வி ஆர் ட்ரையிங் அவர் பெஸ்ட். இதுக்கு மேலே அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போதைக்கு பிபி மெடிசன் ஹையஸ்ட் டோசேஜ் போயிட்டுருக்கு. அது குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபர்தர். அப்புறம் எதுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க. ஃபார் யுவர் சப்போர்ட். டாக்டர், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. என்னமா சொல்றீங்க டாக்டர்? உங்க டியூட்டியை பாருங்க டாக்டர். அவங்க பொழைச்சுப்பாங்க. ஐ நோ. ஜனனி, அப்பதான் சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ஜனனி குணமாயிடுவாங்க. சக்தி, அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. நீங்க பாருங்க சார் ப்ளீஸ். சக்தி என்ன சொல்றாரு இவரு? கொஞ்சம் பொறுமையா இரு. ஒன்றும் இல்லை, அவங்க பார்க்கட்டும். ஒன்றும் ஆகுது. கொஞ்சம் தைரியமா இரு. டென்ஷன் ஆகாம இரு ப்ளீஸ். உன் மொபைல் தான். எதுக்கு? கொடு. இந்த வழிதான். நான் அப்படி போய் மெயின் ரோட்ல நிப்போம். யாருனா பேசு. ஹே ஜனனி, எங்கிட்டு போனீங்க? சக்தி போனும் எடுக்கல, உன் போனும் எடுக்கல. நானும் அக்கா உங்களை தேடி ரோடா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு? அக்கா, அப்பதான் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அப்பதாக்கு என்னாச்சு? நீங்க வாங்க, நான் சொல்றேன். திண்டுக்கல் ரோட்ல இருக்கிற ஆர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உடனே வாங்க. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல. அக்கா, நீங்க வாங்கல.
என்னாச்சு? அப்பத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா? அட்மிட் பண்ற அளவுக்கு என்னன்னு தெரியலையே, சொல்ல மாட்டேங்கிறா, உடனே வாங்கன்றா. ஐயோ ஜனனி, இப்படி பதறி பேசி நான் கேட்டதே இல்லக்கா. இவள் இப்படி இருக்கானா எனக்கு பயந்து வருது. நீ ஒன்றும் பயப்படாத, அப்பத்தாக்கு ஒன்றா இருக்காது. நம்ம போய் பார்ப்போம். சரி வாங்க போய் பார்ப்போம்.